அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 60வது பாடல். பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார் சடையின், மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியே முடைநாய் தலையே. மீண்டும் பாடல். பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார் சடையின், மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய் தலையே. பாலினும் சொல்லினியாய், பாலை விட மிக அருமையான சொல்லை சொல்பவள் அபிராமி. பனி மாமலர் பாதம் வைக்க, குளிர்ந்த தாமரை போன்ற அவளுடைய பாதத்தை வைக்கங்கிறார். எங்கு வைக்கன்னு சொல்லலை. தொடர்ந்து மாலினும் தேவர் வணங்க, மாலை விட மிகச்சிறந்த தேவர்கள் வணங்க. அதாவது தேவர்னா இங்கே சிங்குலர், ஒருவர் சிவபெருமான். மாலினும் அப்படின்னா மால் அவரை தொடர்ந்து 10 தேவர்கள். அவரெல்லாம் சிவபெருமான், அவர்களை விட சிவபெருமான் வசத்தியானவர், தேவராயிருப்பவர். அவர் யார்? கொன்றை வார் சடையின் மேலினும் கீழ் நின்று, அதாவது மேலினும் அங்கே பிரிக்கணும். கொன்றை வார் சடையின் மேலினும் இவங்களுடைய மலர் பாதம், மாமலர் பனிமலர் மாபாதம் எங்கு வைக்க? கொன்றைவார் சடையுடைய தேவரான சிவபெருமான். அவர் யார்? தேவர் மாலினும் பெரியவர், வல்லவர், மாலினும் உயர்ந்தவர். அவருடைய தலையின் மேல் உன்னுடைய திருவடியை வைத்தாய். அங்கேயும் அவருடைய சிரசின் மேலும் வார்சடையின் மேலும். அடுத்தது எங்க? கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும். கீழ் நின்று வேதங்கள் பாட, அதாவது இவளுடைய திருவடியின் கீழ் வேதங்கள் பாடும் ஒரு மெய்ப்பீடம் இருக்கிறதாம். அந்த மெய்ப்பீடம்ங்கிறது என்ன? இந்த சிந்தாமணி நகரத்தில் அவளுடைய அந்த இடத்துல 4 வாயில் உள்ளது. எந்த பக்கம் அம்பாள் நுழைஞ்சாலும் அங்கே ஒரு வேதம் அவளுக்கு ஒரு ஸ்துதி பாடும். 4 வேதமும் 4 வாயில்களாக அங்கு நின்று கொண்டிருக்கின்றன, படிக்கட்டுகளாக உள்ளன. அதன் மேல் இவள் திருவடியை வைத்து எழுகிறாள். அங்கே சிவனின் தலைமுடி ஜடாமுடி மேல் கால் வைக்கிறாள். அடுத்தது இங்கே வேதத்தின் மேல், அதாவது அவளுடைய அந்த பீடத்தின் மேல் அவள் மெய்ப்பீடம் என்கிறார். உண்மையான பீடம் அதுதான். மெய்ப்பீடம் ஒரு நாளினும், அந்த 4 மேலேயும் எந்த பக்கம் நுழைஞ்சாலும் அந்த 4 மேலேயும் வருவாள். அப்படி வைத்த உன்னுடைய திருவடியை நீ எங்கு வைக்கிறாய்? வாமனன் மாதிரி 3வது திருவடியை 3வதாக சால நன்றோ அடியே முடை நாய் தலையே. இந்த முடை நாற்றம், அதாவது அந்த புலால் நாற்றம் எடுக்கும், புலாலை விரும்பி தின்னும் நாய். அந்த நாயின் வாயில் புலால் நாற்றம் வரும், அவனுடைய தலையிலேயே புலால் நாற்றம் வரும். அந்த முடைத்தலையே, அந்த புலால் நாற்றம் வரும் நாய் தலையே, புலால் நாற்றம் அடிக்கும் நாயாகிய என்னுடைய தலைமேலும் அன்றோ உன்னுடைய பாதத்தை வைத்தாய். சால நன்றோ. அப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் இது என்று வியக்கிறார், போற்றுகிறார். அம்பிகையின் எளிவந்த தன்மையை பாடுகிறார். தன்னை எளியவனாக்கி, இதை விட எப்படி ஒரு எளிமையாக சொல்ல முடியும்? மாணிக்க வாசகர் போல நாய் என்று. ஸோ எளிவந்த தன்மையை பாடுகிறார். பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின், மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.